ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் Flipkartல ஆஃபிஷியலா இன்னைக்கு Realme P4 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த P4 சீரிஸ்ல ரெண்டு போன் P4 Pro அண்ட் P4. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது Realme P4 Pro மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்டிங் பிரைஸே 25,000 ரூபாய். இந்த 25,000 ரூபாயில இந்த மொபைல் ஒர்த்லையா, இந்த மொபைல் என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது NFC கிடையாது. அண்ட் உங்களுக்கு LPDDR4X RAM தான். எப்படி 25K மொபைலுக்கு LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து சேம் ப்ராசஸர். ஏன்னா போன வருஷம் P3 Proல பார்க்கும்போது Snapdragon 7 Gen 3 இல்ல 7 Gen 4 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வேற வேற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. மீதிபடி இந்த போன் ஒரு அல்டிமேட்டான ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு செகண்டரி சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஹைப்பர் விஷன் AI சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த சிப் என்ன செய்யணும்னா உங்களுக்கு டிஸ்பிளேவா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த சிப்போட வேலை. ஸோ இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட் தான் டிஸ்பிளே. பட் ஆனா இங்க கேமிங் பிளே பண்ணும்போது உங்களுக்கு 144 ஹவர்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணி கொடுக்குது இந்த சிப்செட் பாத்துட்டீங்கன்னா. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு 25Kல ஒரு அட்டகாசமான ஒரு டீலோட இந்த வட்டம் Realme P4 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. ஆனா இந்த 3 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த போன்ல இருக்கு. இருந்தாலும் இந்த போன்ல பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்ல இருக்கு, வேற என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு, சாஃப்ட்வேர் செல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, வேற கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Realme P4 Pro பாக்ஸ். ஒரு சூப்பரான நல்ல எல்லோ கலர் காம்பினேஷன்ல முன்னாடி P4 Pro மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் இன்செட். அந்த எல்லோ கலர் இன்செட்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், சிக்னேச்சர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Realme P4 Pro இந்த மொபைல் Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 3 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 25,000க்கும் அண்ட் மிடில் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 27,000 அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 29,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ 30K குள்ளேயே ஒரு சூப்பரான ஒரு டீலோட இந்த போன் அஃபோர்டபுளா கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதை பொறுத்தவரை ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ். அதுவும் அந்த ப்ரௌன் கலர் பாத்துட்டீங்கன்னா ஒரு உட்டன் ஷேடுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இது ஒரு போக்கோ போனா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு திங்கிங் வரும். ஏன்னா கொஞ்ச நாளாவே ரெட்மி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி டிசைனும் ரெட்மி டிசைனும் அப்படியே ஒரு கொலாபரேஷன்ல போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்க. ஏன்னா பேக் சைட் கேமரா அண்ட் அந்த கட்டோட்லாம் பார்த்தா போக்கோ போன் மாதிரி தான் இருக்கு பேக் சைட்ல. ஏன்னா ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல பிளாஷ், பாட்டம்ல 50 MP AA கேமரான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு டாட்டான ஒரு பேனலும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட். அந்த கட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைடு ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பாட்டம்ல அந்த உட்டன் சைடு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டாவும் இருக்கு. அண்ட் பாட்டம்ல ரியல்மி பேண்டிங். அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 189 கிராமும், திக்னஸ் வெறும் ஒரு 7.68 mm அமைஞ்சிருக்கு. ஸோ அல்டிமேட்டான ஒரு வெயிட் கம்மியாகவும் அல்டிமேட்டான ஒரு திக்னஸோட வித் 7000 mAh பேட்டரியோட இந்த போன் ஒரு சூப்பரான டிசைனோட அமைஞ்சிருக்கு. பட் ஆனா கேமரா டிசைன் கன்சிடர் பண்ணாம ஓவரால் முன்னாடி ஒரு 4D கர்வ்டு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வித் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் IP ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Realme P4 Pro டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.8 இன்ச்ல ஒரு Quad HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 8-பிட் பேனல்னே சொல்லிக்கலாம். 120 ரெஃப்ரெஷ் ரேட். அந்த ஹைப்பர் விஷன் AI சிப்செட் பாத்துட்டீங்கன்னா இங்க கேமிங் விளையாடும் போதோ உங்களுக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட்டிங் புஷ் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஒரு OLED பேனல் வித் உங்களுக்கு 6500 nits பிரைட்டரான ஒரு சூப்பரான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வித் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனுக்கு டிஸ்பிளேக்கு இருக்கு. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலும் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதை தவிர்த்து இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. எந்த ஒரு OTT எந்த ஒரு வீடியோ பார்க்கட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் இந்த Realme P4 Pro டிஸ்பிளே செக்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 189 கிராம், திக்னஸ் 7.68 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Realme 6.0
சப்போர்ட் அமைஞ்சிருக்கு. LPDDR4X RAM தான் கொடுத்திருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட், IP65 ரேட்டிங் இருக்கு, ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 6, Bluetooth 5.4, IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் வித் 7000 mm2 வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ இந்த போன்ல இன்னொரு மெயினான ஹெல்த் பேட்டரி, ஏன்னா 7000 mAh பேட்டரி வித் வெயிட் கம்மியா திக்னஸ் கம்மியா அமைஞ்சிருக்கு. வித் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ் ப்ளே சார்ஜரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஃபுல் ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் மேலேயுமே ஒரு நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இந்த வட்டம் சொதப்பல் இல்லாம நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க போன சீரிஸ்க்கு இங்க கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் IMX896 வித் OIS சப்போர்ட் 50 MP ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து 8 MP அல்ட்ரா வைடோட வந்திருக்கு. அண்ட் போன வருஷம் 16 MP செல்ஃபி கேமரா, பட் ஆனா இந்த P4 Proல 50 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹையஸ்டா 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் வித் EAI சப்போர்ட்டோட. ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் OIS ஓட சப்போர்ட், போட்டோ எடுக்கிற டீடைலிங், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். டே லைட்ல எடுக்கிற வீடியோ இருக்கட்டும் அண்ட் போட்டோகிராஃபியா இருக்கட்டும் அல்டிமேட்டா இங்க பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. அண்ட் இன்டோர்லயுமே ஒரு சில நாய்ஸஸ் வருது ஒரு சில இடங்களை பொறுத்து. இருந்தாலும் இதுல ஒரு AI என்ஹான்ஸ் இருக்கிறனால அந்த ஆப்ஜெக்ட் அரைஸ் பண்ணிக்கலாம், ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கேமரா ஃபீல்டை பொறுத்தளவு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Realme P4 Pro கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல் இந்த வட்டம் Snapdragon 7 Gen 4 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 4 கிடையாது. போன சீரிஸ் பார்க்கும்போது 7 Gen 3, இந்த 7 Gen 3க்கும் 7 Gen 4க்கும் பெரிய அளவுக்கு டே டு டே லைஃப்ல பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதான் உண்மையான ஃபேக்ட். இதோட கிளாக் ஸ்பீட் பார்க்கும்போது 2.8 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலையாயிருக்காங்க. ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 722 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு செகண்டரி சிப்செட் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, இந்த ஹைப்பர் விஷன் AI சிப்செட். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கேமிங்க்கு, அது மட்டும் கிடையாது வீடியோவுக்கு எல்லா இடத்துலயுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதோட வேலை. ஏன்னா இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் 120, பட் ஆனா கேமிங் விளையாடும் போது நம்ம கேமிங் மோடுக்குள்ள நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது 144 Hz வரைக்கும் இது புஷ் பண்ணி கொடுக்குது கேமிங்க்கு. அதனால என்ன ப்ரோ பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேகிங் இல்லாம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்பிளேல கிடைக்கும். அது போக இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க 7000 mm2. அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ் சுத்தமா இதுல இல்லவே இல்லைன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, நல்ல ஒரு சிப்செட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அது ஒரு 25K பட்ஜெட்ல. அண்ட் Realme US 6.0 இது மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கு. பட் ஆனா LPDDR4X RAM ஒரு 25K LPDDR4X RAM இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு 5X RAM ஓட வந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், இது என்னோட கருத்துங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு இந்த SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Realme P4 Pro ஒரு 3 வைப்ரான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் 25K. இங்க பிரைசிங் அக்ரீஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க ரியல்மி. அது மட்டும் கிடையாது, போன வருஷம் P3 Proக்கு கம்பேர் பண்ணும் P4 Pro டிசைனா இருக்கட்டும் 360க்கு இந்த போனை நல்லாவே ஒரு நல்ல ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இல்ல நெகட்டிவ்னு பாத்துருவோம். முதலே நம்ம சொன்ன மாதிரி NSC கிடையாது, LPDDR4X தான் கொடுத்துருக்கான். ப்ராசஸர் பெரிய அளவுக்கு மாத்தல, அதனால இந்த போன் பெரிய டம்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. NFC எத்தனை நம்ம டே டு லைஃப் யூஸ் பண்றோம், அந்த LPDDR4X ஒரு சில யூசேஜ் பொறுத்து மாறுதல் வரும். அந்த ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஒரு சில இடத்துல லேகிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இல்லாமலும் போகலாம், டிபெண்ட் ஆன் நம்மளோட யூசேஜை பொறுத்து. ஓகே, அதனால இந்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு இந்த போனை மொக்க நம்ம சொல்ல முடியாது. ஆனா போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் அப்கிரேடுன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அப்கிரேடா இருக்கு. பேட்டரியா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும், டிஸ்பிளே போன வட்டம் லான்ச் பண்ண Realme 15 Pro டிஸ்பிளே அப்படியே நம்மளுக்கு 25Kக்கு இந்த போன்ல கொண்டு வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஸோ அண்ட் உங்களுக்கு IP ரேட்டிங், கேமரால நல்லாவே இம்ப்ரூவ்மெண்டோட அல்ட்ரா வைட் சென்சாரோடையும் ஃப்ரண்ட்ல 50 MP வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஒரு சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், 4K வீடியோ எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் 25K அதான் இங்க மேட்ரே. இங்க ஹையஸ்டா 30Kக்குள்ள 29க்குள்ள போகும்போது உங்களுக்கு 12GB ரேமோட வருது, பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா 30,000 ரூபாய்க்கு LPDDR4X ரேமோட வாங்குறது நான் யாருக்கும் ரெஃபர் பண்ண மாட்டேன். என்னோட கன்சிடரேஷன் இந்த பேஸ் வேரியன்ட் 8 120GB எடுங்க. ஒரு தரமான ஒரு சம்பவம் கண்டிப்பா இந்த போன் நம்மளுக்கு கொடுக்கும், அதாவது நல்ல விதமா. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் Realme P4 Pro ஓவரால் ஒரு நல்ல போனா இந்த வட்டம் நம்மளுக்கு Realme சைட்ல இருந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.